yes, yes. Stop. சரி என்ன பத்து நாள் படிங்க பேரு ஒண்ணுதான் இருக்கா? ஓகே. அப்படியே நீங்க மீதி என்ன போகும் மேல வாங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? கால் வலிக்கா? உங்களுக்கு வேற கை நடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் பசிக்குதா? சும்மாவே உங்களுக்கு வந்து பசிட்டு இருக்கோம். நீங்க வேற பயங்கர பிசிக்கல் ஒர்க் வேற. சார் அங்க கொடுத்து Okay, we'll start. The Wind on Haunted Hill by Rustin Bond. Cried the wind as it swept on from the Himalayan slopes. It hurried over the hills and passes and hummed and moaned with all kinds of deodors. On Haunted Hill there was little to stop the wind, only a few stunted trees and bushes, and the ruins of what had once been a small temple. On the slopes of the next hill there was a small village. People kept large stones on their thin roofs to prevent them from flying away. It was nearly always wind in these parts. Even on sunny days, doors and windows cracked through, chimneys choked, clothes blew away. 3 children stood beside a low-stone wall, spreading clothes out to dry. On each garment they placed a rock. Even then, the clothes fluttered like flags and feathers. Usha, dark-haired and close-cheeked, struggled with her grandfather's loose arm shirt. She was 11 years old. Her brother Suresh was doing his best to hold down a bed sheet while Delia, a slightly older girl, Usha's friend and neighbor, was handing down the clothes one at a time. Once they were sure everything was on the wall, firmly held on by the bricks, they climbed up on the flat stones and sat there for a while in the wind and the sun, staring across the fields at the ruins of the haunted hill. I was okay, fine. So இப்போ வந்து பயங்கரமா ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிற பயங்கரமா காத்து வீசுது. எந்த எந்த எங்கன்னா ஒரு குட்டி மலை மேல அந்த குட்டி மலை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த குட்டி மலை பெருசா ஒன்றும் கிடையாது. சும்மா குட்டி குட்டி வெஜிடேஷன்ஸ் இருக்கும். அந்த குட்டி குட்டி வெஜிடேஷன் பிளஸ் ரூயின்ஸ் சொல்லுவோம். ரூயின்ஸ்னா என்ன இடிஞ்சு காடஞ்சு ஒரு வீடோ அந்த மாதிரி கிடக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கனால அந்த காப்பு தடுக்கிறதுக்கு டால் பீஸோ எந்த ஒரு பில்டிங்கும் இல்லாத பிசினஸ் அந்த மலை மேல காத்தடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹாண்டட் ஹில், ஹாண்டட்னா என்ன பேய் இருக்கிற மாதிரி தான் ஹாண்டட். சரியா? ஸோ அந்த ஹாண்டட் ஹில்லுக்கு பக்கத்துலதான் ஒரு சின்ன இருக்கு. அங்கதான் ஒரு சின்ன வில்லேஜ் இருக்கு. அங்க மக்கள் இருக்காங்க. ஸோ அங்க இருந்து விண்டு தடுக்காம இங்க வீசிட்டே காத்து வீசினால இங்க பார்த்தா எந்த நேரமும் காத்து வெயிலோ மழையோ காத்து அடிச்சுட்டே தான் இருக்கும். கதவெல்லாம் நம்ம படப்படப்பு நடிச்சுட்டே தான் இருக்கும். துணி காய போடணும்னா கூட துணியை மேல செவத்து மேல வச்சு மேல ரூட்ல வச்சு ஒரு கல் வச்சிருவாங்க துணி பறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோல தான் 3 குழந்தைங்க துணி காய போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. யாரு? உஷா. டார்க் ஹேர் லாங் ஹேர் இருக்கும். ரோஸ் சீக்னு சொல்றாங்க. அதுல உஷா அவரோட தம்பி சுரேஷ் 2 பேரும். சுரேஷ் வந்து ஒரு பெட்ஷீட் வச்சு காய போட ட்ரை பண்ணிட்டு இருக்கான், கஷ்டப்பட்டு இருக்கான். இவ வந்து அவங்க தாத்தாவோட லூஸ் லாங் ஷர்ட் அது வந்து காய போட ட்ரை பண்ணிருக்கா. பின்னிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு அவங்களோட கொஞ்சம் வயசுல கூடின பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு துணியா இவங்க 2 பேருக்கு கையில கொடுத்து காய போட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னிங்கிறது நெய்வர். உஷாவும் சுரேஷும் அக்கா தம்பி. சரியா? சோ இது அந்த சினாரியோ. இது வந்து எங்க ஹிமாலயன் ரீஜன்ல நடக்குன்னு சொல்றாங்க. சொல்றாங்க hurried over the hills and firstly cried the wind as it swept down the Himalayan slopes. Okay, and hummed and moaned tall pines and deodars. Tall pines and deodars அப்படிங்கிறது பைன் ட்ரீ தெரியுறாங்க. கொடைக்கானல் இருக்குல்ல மலையில மட்டும்தான் வளர ட்ரீஸ். இதெல்லாம் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ஹிமாலயன் ஏரியால இந்த குட்டி குட்டி மலைகள்லாம் இருக்கு. இதை பத்தி சொல்றாங்க. அதுல வந்து ஹாண்டட் ஹில். இதுக்கு பக்கத்து இருக்க மாதிரி தான் இந்த மக்கள்லாம் வாழ்றாங்க. It's quite common. Himalayas பத்தி தான் பேசுவாங்க. ஏன் ரஸ்கின் பாண்ட் வந்து எங்க இருக்கு? டேராடூன் அந்த ஏரியால ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்ல இருக்கு. சரியா? ஓகே. காயெல்லாம் காய போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே எல்லாம் கரெக்டா நம்ம காய போட்டு மேல கல்லெல்லாம் கரெக்டா ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணப்போ 3 பேரும் போய் பக்கத்துல ஒரு பிளாட்ஸ் உட்காந்து சும்மா அந்த காத்தாட பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன கான்வர்சேஷன் நடக்குது? I must go to the bazaar today, said Usha. I wish I would come too, said Billy, but I have to help with the cows and the housework. Mother isn't well. I can come, said Suresh. He was always ready to visit the bazaar. It was 3 miles away on the other side of the pond.
No, you can't, said Shakti. You must help grandfather chop food. Their father was in the army, posted in the distant part of the country, and Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, Shakti and Anand 8. Won't you be afraid to come back alone? He asked. Why should I be afraid? There are ghosts in the hill. I know. They'll be back before it gets dark. Ghosts don't appear during the day. Are there many ghosts in the ruins? Asked Binyam. Grandfather said so. He says that many years ago, over 100 years ago, English people lived on it, but it was a bad spot. Always getting struck by lightning, and they had to move to the next place and build another place. But if they went away, why should there be any ghosts? Because grandfather says during a terrible storm, one of the houses was hit by lightning, and everyone in it was killed. Everyone, including the children. Were there many children? There were 2 of them, a brother and a sister. Grandfather says he has seen them many times when he has passed through the great stadium. He has seen them playing in the moonlight. Since we are afraid, no, all people don't mind seeing. So, so he says, உஷா சொல்றான், இன்னைக்கு நான் வந்து மார்க்கெட் பஜாருக்கு போயிட்டு சீனியர்ஸ் நான் கூட வரணும் ஆசைதான் அப்படின்னு சொல்லும் போது உடனே, ஆனா என்ன எங்க வீட்டுல மாடு பார்த்து வீட்டு வெள்ளம் இருக்கு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னால உங்க வர முடியாது. சுரேஷ் நான் அவங்க கூட வரேன். அவனுக்கு ஒரு 8 வயசுல குட்டி சப்பி பேபியா இருக்கான். 8 வயசு பையன் அவன். 4 மணி நேரம் நல்லா பழகினேன். நல்லா சப்பி பேபி 8 இயர்ஸ் ஓல்டு. உடனே இவன் என்ன சொல்ற, நீ எல்லாம் வர வேண்டாம், தாத்தாவுக்கு வந்து தாத்தா கூட ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா அவங்க அப்பா வந்து ஆர்மியில போய் ஒர்க் பண்ணிருக்காரு. சோ ஒன்லி மேல் மெம்பர்ஸ் 2 பேர் சுரேஷும் அவங்க தாத்தா மட்டும். சோ நீ இங்கே இருக்கு, நீ பயந்துக்க மாட்டியா திருப்பி தனியா வர்றதுக்கு? அங்கதான் பேய் இருக்கே அந்த மாதிரி சொன்னாங்க. உடனே வந்து எனக்கு தெரியும், ஆனா நான் வந்து முன்னாடி வந்துருக்கேன். டே டைம்ல எந்த பேயும் இருக்காது, உங்களுக்கு பண்ணாது அப்படின்னு உஷா சொல்றாங்க. சரியா? அந்த மலை எங்க இருக்கு? இந்த ஹாண்டட் ஹில் இருக்குல்ல, அந்த ஹாண்டட் ஹில்லோட அதர் சைடு தான் நம்ம பஜாருக்கு போகணும். சோ அதை தாண்டிதான் அவ போயாகும். சொல்றா, இல்ல நானே போயிட்டு வந்துருக்கேன், நீங்க இருந்துக்கோ, நான் இருக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுறேன் அப்படின்ட்டு உஷா சொல்றான். சரியா? அப்ப வந்து அந்த மலையை பத்தி பின்னி கேட்கறேன், நிஜமாலுமே அது அங்க வந்து பேயெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கும். ஆமா, எங்காக அப்படிதான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்னர்ஸ் வந்து இங்க இருந்தாங்க. ஆனா இது ஒரு பேக் ஸ்பாட். அடிக்கடி வந்து மின்னல் இடியெல்லாம் வந்து தாக்குனதால காலைப்பட்டு வேற மலைக்கு போய் அவங்க செட் பண்ணிட்டாங்க. அப்படின்னு வேற இடத்துக்கு தான் போயிட்டாங்கன்னு அப்படியே பேய் இருக்குன்னு கேட்கும்போது, ஒரு தடவை ஒரு இங்கிலீஷ் ஃபேமிலி இருக்கும்போது இப்படிதான் ஒரு மின்னல் வந்து தாக்கி ஃபேமிலியே அது வீடே எடுத்து போய் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அது 2 குழந்தைங்க, ஒரு அக்கா தம்பி இருந்திருக்காங்க, ஒரு சிஸ்டர் பிரதர் இருந்திருக்காங்க, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. சோ அதனாலதான் அந்த அவங்க வந்து பேயா இருக்குன்னு சொல்றாங்க. எங்க தாத்தாலாம் அது 2 குழந்தைங்களும் அடிக்கடி பாத்துருக்காங்க. லேட் நைட் இருக்கும் போதுமா இந்த 3 லைட் வெளிச்சத்துல எல்லாம் விளையாண்டுக்கெல்லாம் பாத்துருக்காங்க. தாத்தாக்குள்ள பயம் இல்லையே, பேயெல்லாம் பார்த்தாரு. அது சொல்றா, பெரியவங்க எல்லாம் அது பழகிடுச்சு, அவங்க பேயெல்லாம் பார்த்து பயப்படுறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. This is a conversation between Usha and Vinny. Okay. Usha set on a walk. Usha set on her walk to the bazaar at 2 in the afternoon. It was about an hour's walk. She went through fields now turning yellow with flowering mustard, then along the side of the hill and up to the woods. So, 1 மணி நேரம் கிட்டத்தட்ட நடக்கணும். Okay. So she went through the fields now turning yellow. Okay, இது வந்து மஸ்டர்ட் ஃபிளவர்ஸ் இருக்குது. So yellow fields இருக்கு. அதை தாண்டி அடுத்தது எங்க போனோம்? அது மலை மேல ஹாண்டட் ஹில் மேல ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் அதோட அதர் சைடு தான் பஜார். சரியா? Path went straight through the woods. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. So இது தெரிஞ்ச பாதை தான். அடிக்கடி போறது, அடிக்கடி பஜார்ல இருந்து வாங்கிட்டு அடிக்கடி போற இடம். பிளஸ் அவங்க ஆன்டியும் வந்து அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஸோ அவங்களை விசிட் பண்ணதுக்கு போறதால இந்த பாதை வந்து she is very familiar with the path. Wild flowers grew in the crumbling walls. இது வந்து அந்த ஹாண்டட் ஹில் மேல இருக்க சினாரியோ டெபிக்ட் பண்ணுது இந்த பேக்ரவுண்ட். Wild flowers grew in the crumbling walls. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. The soft white blossoms had begun to fall. Lizards scuttled over the stones, while a whistling thrush, its deep purple plumage glistening in the soft sunshine, sat at an empty window and sang its heart out. So, அந்த மலையை கிராஸ் பண்ணி போகும். அப்படியா? ஏது விட்டுட்டு படி. அதான் இப்ப சொன்னால அவளுக்கு ஃபெமிலியரான பாதை. அடிக்கடி அவங்க ஆண்டியை விசிட் பண்ண போதுன்னு படிச்சுட்டு. சோ அந்த இடிஞ்ச கட்டடத்துல இருந்து என்ன சொல்றாங்க, வைல்டு ஃபிளவர்ஸ் வளர்த்துருக்கு ஒரு பிளம் ட்ரீ. இந்த பிளம் ட்ரீல இருக்க ஒயிட் ஃபிளவர்ஸ் எல்லாம் கீழே விழுந்து விழுந்துருக்கு. அந்த சீன் ரிப்பீட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இருந்து போன இடத்துல ஒரு பள்ளி எல்லாம் இருக்கு. அது போக
அந்த இடிஞ்சு கிழக்கு ஒரு ஜன்னல் இருக்கு. ஜன்னல்ல த்ரஷ்னு சொல்லுவாங்க பாருங்க, விஸ்லிங் த்ரஷ். த்ரஷ்னா என்ன, ஒரு மாதிரி ஒரு ஒரு குருவி மாதிரி ஒரு குட்டி குருவி வந்து உட்காந்து பிரைட் டீப் பர்பிள் plumage. Plumageனா என்ன, plumageனா ஃபெதர்ஸ், அவங்க பாடி வந்து ஃபெதர்ஸ் எல்லாம் கவர் பண்றதுக்கு அதான் plumage சொல்லுவாங்க. அது டீப் பர்பிள் கலர்ல ஒரு குட்டி ஒரு பூங்குருவியும் ஒரு பறவை. அது வந்து அங்க விண்டோல உட்காந்துட்டு அந்த வெளிச்சத்துல அப்படியே ஷைனிங்கா உட்காந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கு, கூவிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு சீனை, அந்த ஹால் பெண்டிங்ல இருக்க சீனை டிஸ்கிரைப் பண்றாங்க. லிசர்டு, அந்த க்ரஷர், அப்புறம் பிளம் ட்ரீ, அப்புறம் ஒயிட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே அங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. Usha sang to herself as she took lightly along the path. Soon she had left the wings behind. The path led steeply down to the valley and the little town with its traveling bazaar. So, Usha அப்படியே பாட்டு பாட்டு போகும் லைட்டா தடுக்கி விடுறா. பாட்டு பாடிட்டே எப்படி அந்த மலை மேல ஏறா. ஏறும்போது அந்த ஹாண்டட் ஹவுஸ் இருக்கு, அதை அப்படியே தாண்டிடுறா. தாண்டி கீழே இறங்கும் போது அந்த அட்ரஸ் சைடுல என்ன இருக்கு, பஜார் இருக்கு, அங்க வாங்கிடுறாங்க. Usha took her time in the bazaar. Bought soap and matches, spices and sugar. None of these things could be had in the village where there was no shop, and a new pipe stem for her father's hookah and an exercise book for Suresh to do something. As an afterthought, she bought some marbles. Then she went to a mochi shop to have her mother's food prepared. Mochi was busy, so she left the slippers with him and said she'd be back in half an hour. She had 2 rupees of her own saved up, and she used the money to buy herself a necklace of amber-colored beads from a Tibetan old lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. Usha met her Aunt Lakshmi, who took her home with tea. Usha spent an hour in Aunt Lakshmi's little flat above the shops, listening to her aunt talk about the ache in her left shoulder and stiffness in her joints. She drank 2 cups of sweet hot tea, and when she looked out of the window, she saw that the dark clouds had gathered over the mountains. Usha ran to the cobblers, collected her mother's slippers. Shopping bag was full. She slung it over her shoulder and set off to the village. So, இவன் வந்து இப்ப பசாருக்கு மாட்டான். பசங்களோட ஜாலியா அவளோட பொறுமையா அவ டைமுக்கு ஷாப் பண்றாங்க. என்ன வாங்குறா, சோப்பு மேட்சஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்குறா. ஏன்னா அவங்க ஊர்ல எந்த கடையுமே கிடையாது, மார்க்கெட்டுக்கு போயிடும், அது ஃபர்ஸ்ட் வாங்குறா. அப்புறம் அவங்க தாத்தாக்கு வந்து ஒரு என்னது பைப் ஸ்டெம் வாங்குறா. உப்பான என்ன, ஒரு டொபாக்கோ ஸ்மோக் பண்றாரு. அந்த காலத்துல ஒரு மெஷின் ஒரு அப்பரேட்டஸ் மாதிரி இருக்கும், அதை ஸ்மோக் பண்ணுவாங்க, பைப் மாதிரி டொபாக்கோ. சோ புக் அவங்க தாத்தாவுக்கு வாங்கிக்கிறான். அப்புறம் இவனுக்கு வந்து எக்ஸசைஸ் புக், ஓகேவா, மேக்ஸ் அண்ட் சோப்பர் பண்றதுக்காக சுரேஷ்க்கு புக்ஸ் வாங்கிக்கிறான். சரி, இது மட்டும் இல்லாம அவனுக்கு கொஞ்சம் கோழிக்கூட மாறு புக்ஸும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு அதையும் சேர்த்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அடுத்து எங்க போறா, மோச்சி. மோச்சின்னு என்ன, செருப்பு கடை. சரியா, அவங்க வந்து அங்க போய் அவங்க அம்மாவோட செப்பல்ல வந்துட்டு தைக்கிறதுக்காக போயிருக்கோம். டைம் ஆகும் பிஸின்னு, சரி நீங்க சொல்லுங்க, ஒரு ஹாஃப் ஹவர்ல வந்துடுறேன் அப்படின்ட்டு அடுத்து எங்க போறோம், அவளுக்கும் வாங்கிட்டு போறாங்க. எங்க போற, ட்ரிங்கெட் ஷாப். ட்ரிங்கெட் ஷாப் அந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஓல்டு டிபெட்டன் லேடி வந்து சோ அவங்களுக்கு அவங்க எடுத்து வச்சு ஆம்பர் கலர்னா ஒரு எல்லோ கலர் ஸ்டோன் பீட் நெக்லஸ் வந்து அவங்க அழகாக்குனாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு அடுத்தது ஆண்டி யாரு, லக்ஷ்மியை மீட் பண்ண போறாங்க. லக்ஷ்மி அவங்க ஆண்டியோட வீடு வாங்குறது சொன்னோம் இல்லையா, சோ அதனால அங்க வந்து அவங்க மீட் பண்ண போறாங்க. வெல்கம் பண்ணி வாங்க, டீ கொடுக்குறாங்க, நல்லா கதை பேசுறாங்க. கிட்ட 1 மணி நேரம் ஆயிடுது. அவங்க வந்து எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குது அவங்களோட சொந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டு கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுது. 2 டீயும் குடிச்சா டீ பார்க்கும்போது பார்த்தா லைட்டா இருட்ட ஆரம்பிக்கும். சரி, எங்கேயோ டைம் எடுத்து போய் ஆகுது. அவர் ஷாப்பிங் பேக் ஃபுல்லா இருக்கு, ஷோல்டர் மேல போட்டு வேகமா திருப்பி ரிட்டர்ன் போறோம். சோ ஓடி போய் அந்த கடையில போய் அவங்க அம்மா தச்சு வச்சு செப்பல் வாங்கிட்டு she is getting back to the village. Okay, strangely the wind had dropped. The trees were still, not a leaf moved. The crickets were silent in the grass. The crows flew round in a circle, then settled down for the night in a oak tree. I must get home before dark, said Usha to herself as she hurried along the path. Already the sky was dark. The clouds, black and threatening, looked over haunted. This was March, the month of storms. A deep rumble echoed over the hills, and Usha felt first heavy drop of rain hit her cheek. So, திடீர்னு பார்த்த காத்து நின்று போச்சு, மரங்கள்லாம் அசையல, ஒரு இலை கூட மூவாகல, கீச்சுன்னு அந்த ஒரு இன்செக்ட்ஸ் சத்தம் எதுவுமே கேட்கல. ரோஸ் எல்லாம் பறந்து போய் எங்க போய் அவங்க வீட்டுல போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு இந்த சினாரியோலாம் பார்க்கும்போது ஐயோ இருட்டுறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் வீட்டுக்கு போயாம வேகமா போறேன். ஓகேவா, ஆனா ஆல்ரெடி ஸ்கை வந்து இருட்ட ஆரம்பிச்சு. ஓகேவா, அப்படியே பிளாக் ஆகுது. மார்ச் மாசம் வேற, மார்ச் மாசம் என்னது
எல்லாம் பயங்கரமா காத்து வீசு மாசம் ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறோம். ஓகேவா? அப்புறம் பார்த்தா கடற்கடை ஏதோ சத்தம் கேட்குது. பார்த்தா டக்குன்னு மழை வர ஆரம்பிச்சு. ஒரு ஹெவி டிராப் வந்து அவ கடற்கரை தெரியுது. ஓகே, மழை வந்துச்சு அப்படின்னு தெரியுது. குறையும் இல்லை, எதுவும் கிடையாது. She had no umbrella. The weather had seemed so fine just a few hours ago. So all she could do was tie an old scarf over her head and pull her shawl tight across her shoulders. Holding the shopping bag close to her body, she picked her face. She was almost running, but the raindrops were coming down faster now. Big, heavy bullets of rain. Sudden flash of lightning lifted the hill. The ruins stood out in clear outline. Then all was dark again. Night had fallen. So, அடுத்து பார்த்தா டக் 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 வேக வேக மழை வர ஆரம்பிச்சு. இல்ல ஒரு ஓல்ட் ஸ்கார்ஃப் தலையில கட்டிட்டு ஒரு ஷால் இப்படி போட்டுட்டு பேக் அப்படி வச்சுட்டு வேக வேகமா ஓடுறா. உடனே பார்த்தா திடீர்னு ஒரு லைட்டிங். பேய் படத்துல காட்டுற மாதிரி ஒரு மின்னல் வந்துச்சுன்னா ஒரு பேய் வீடு தெரியும்ல, அந்த மாதிரி அவளுக்கு அந்த லைட்னிங் வச்சதுல அந்த ஹாண்டட் பிளேஸ் இது திருப்பி எல்லாமே இருட்டாயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு. ஓகேவா? I won't get home before the storm breaks, thought Usha. I will have to shelter in the ruins. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. So, இந்த மாதிரி பயங்கரமான காத்து வீசுறதுக்கு என்னால என்னால வீட்டுக்கு போக முடியாது. நான் மாட்டிக்கிட்டேன். சோ இந்த ஹில் டாப் கிட்ட வந்துட்டேன். அந்த ரூயின்ஸ்ல போய் கொஞ்சம் ஒரு நிமிஷம் மரவா இருந்து எல்லா அடங்கிறதுக்கு வீட்டுக்கு போட்டு அப்படின்ட்டு அப்பயும் கண்ணுல எதுவுமே தெரியல. ஆனா ஏற்கனவே தெரிஞ்ச பாதா அப்படிங்கறதுனால அப்படியே வேக வேகமா போய் அந்த ரூயின்ஸ் கிட்ட போறதுக்காக அவ போய்கிட்டு இருக்கான். சரியா? Suddenly, the wind sprang up again and brought the rain with a heavy rush against her face. It was cold, stinging rain. She could hardly keep her eyes open. மழை இன்னும் வேகமா வந்து ஊசி இருக்கிற மாதிரி மழை வருது. ஊசி அப்படியே வந்து அடிக்க அவனா கண்ணை கூட திறக்க முடியல. அப்படியே வந்து முகத்துல வந்து மழை தண்ணி சாரலுக்கு அடிச்சிருக்கு. The wind grew in force, hummed and whistled. Usha did not have to fight against it. It was behind her now and helped her along up the steep path and on to the glow of the hill. There was another flash of lightning followed by a peal of thunder. Louise looked up before her, grim and foggy. So, மழை பயங்கரமா வருது. காத்து பயங்கரமா வீசுது. காத்துக்கு எகெயின்ஸ்டா கஷ்டப்பட்டு நடக்குது. ஏன்னா காத்து இதுக்கு பின்னாடி இருந்துச்சு. சோ அவ மழையறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அவளை புஷ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ வேக வேகமா ஓடுற. அப்ப திரும்பி பார்த்தா ஒரு மின்னல் ஒரு இடி பட்டக்கிட்ட அல்மோஸ்ட் அப்ரோச் த ஹாண்டட் ஹவுஸ். ஒரு சீரியஸான ஒரு புக்ல அந்த பேய் வீடு இருக்கு, என் கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. She knew there was a corner where a piece of old roof remained. It would give some shelter. It would be better than trying to go on in the dark in the howling wind. She had only to stay off the path to go over a rocky cliff edge. Whoo, howled the wind. She saw the wild plum tree swaying, bent double, its foliage crashing against the ground. The broken walls did little to stop the wind. So, அவளுக்கு வந்து அங்க கிட்ட ரீச் ஆயிட்டா. அந்த உடஞ்சு போன அந்த வீட்டுல ஒரு சின்ன ரூப் இருக்குது. அது ஞாபகம். அந்த கடையில போய் நம்ம நினைக்கிட்டோம் அப்படின்னா இந்த மழையில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அங்க போகும்போது பார்த்தா எல்லாம் பயங்கரமா காத்து வீசுது. நம்ம ஒரு செடி பிளம் ட்ரீம் படிச்சோம். அது கிட்டத்தட்ட பாதியா புரிஞ்சு பாதியா வளைஞ்சு அதோட லீவ்ஸ் எல்லாம் கரையில படுற அளவுக்கு காத்து அப்படி வீசி அடிக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. சரியா? Usha found her way into the green building, helped by a memory of the place and a constant flicker of light. இருட்டு. ஆனா அப்பப்ப அந்த லைட்னிங் மின்னல் அடிச்சனால அப்பப்ப அந்த வெளிச்சம் வந்தாலும் அப்படியே பாதையை கண்டுச்சு அவ யோசிச்ச அந்த கார்னர் அந்த ரூட் கார்னருக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு. She began moving along the wall, hoping to reach the shelter corner. She placed her hands flat against the stones and moved sideways. Her hand touched something soft and furry. She gave a startled cry and took her hand away. Her cry was answered by another cry, half snarl, half screech. Something leapt away in the darkness. Okay? So, wait up. அப்படியே செவத்துல நம்ம இருட்டுல திடீர்னு கண்டு செவத்து தடுத்து நடக்குமா அந்த மாதிரி அவங்க செவத்து தடுத்து நடந்து நம்ம அந்த காருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு போறாங்க. அவ போற வழியில பார்த்தா சாஃப்டா பெரிய கைய வைக்கிறா. இவ பயத்துல கத்த திரும்பி இவளை ஆன்சர் பண்ற மாதிரி அது பயத்துல கத்த என்னமோ கத்தி அது ரொம்ப தாவி போயிடுச்சு. ஓகேவா? அவ வந்து இது என்னமோ ஒரு ஃபீல் இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது இட் வாஸ் ஒன்லி அ வைல்ட் கேட். ஒரு பூனை. பூனை இருக்கட்டா அதுவும் இதை பயப்பட அதுவும் பயப்பட அது ஓடி போயிடுச்சு. வைல்ட் கேட். Usha realized this when she heard the cat moved in the ruins and she had often seen it. But for a moment she had been very frightened. Now she moved quickly along the wall until she heard the rain coming on the remnant of the thick wood. So கை வைக்கணும் தெரியல. ஆனா அது கட்டுற சத்தத்தை கேட்டு போகும்.
அப்போ பயந்துட்டா ஏதோ ஒண்ணு நம்ம கை வச்சிருக்கோம். அப்புறம் கத்திர சத்தம் பொண்ணு அடிச்சு நம்ம பாப்போம் போனீங்க பார்த்தா மழை வேக வேகமா வருது. மழை ரூம்ல சத்தம் வந்து கடற்கரை கேட்கும். Once under it, crouching in the corner, she found some shelter from the wind and the rain. Okay, அதுல கொஞ்சம் கூடி குட்டி அப்படியே உட்கார்ந்துட்டாங்க அந்த ஷெல்டர் கீழே. Thou heard the tin sheets groaned and clattered as if they would sail away at your wing. அதெல்லாம் படபடன்னு அந்த tin sheet வந்து எந்த மொமெண்ட்னாலும் பிச்சுட்டு பறந்துடும். என் சப்தம் காத்தடிக்குது, அதை யோசிச்சே வந்தாங்க. But they were held on by the solid branch of a straggling old oak tree. Usha remembered that across this empty room stood an old fireplace, and that there might be some shelter under the blocked up chimney. Perhaps it would be drier than it was in the corner, but she would not attempt to find it just now. She might lose her way altogether. So அவளுக்கு இன்னொரு பிளேஸ் ஞாபகம். அங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஷெல்டர் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ட்ரையா இருக்கும். நம்ம வந்து ஓரத்துல இருக்கும், சாரல் வர அடிச்சுட்டு நடந்துட்டு இருக்கோம். மேல மட்டும் தான் ஷெல்டர் இருக்கு. அந்த பிளேஸ் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்கான்னு யோசிக்கும் போது வேண்டாம் அங்கெல்லாம் போவானா, ஓரளவு திருப்பி எங்கேயாவது நம்ம பாதை மாதிரி போயிட்டோம் அப்படின்னு என்ன பண்ண இருட்டா இருக்கு, பேசாம இருக்கிற இடத்துல நம்ம படுத்து இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்தை பத்தி யோசிச்சுட்டு அப்படியே இருக்கிற இடத்துல இருந்துட்டோம். சரியா? Her clothes were soaked and the water streamed down from her long black hair to form a puddle at her feet. She stamped her feet to keep them warm. She thought she heard a faint spray. Was it the cat again or an owl? The sound of the storm blotted out all other sounds. So, என்ன பண்றா? உள்ள நனைஞ்சிட்டா. அவ தலையில இருந்து தண்ணி கீழே சுட்டா தலையில இருந்து ஊத்தி கீழே ஒரு குளம் மாதிரியே ஃபார்ம் ஆயிடுச்சு. திருப்பி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. திருப்பி பொண்ணு கத்துக்க ஆண்டு கத்துக்க எதுவும் தெரியல. எல்லா சத்தத்தையும் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி இந்த மழை சத்தமும் தண்டர் சத்தமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. There had been no time to think of course, but now that she was in one place without any plans for venturing out again, she remembered grandfather's story about the lightning casting things. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. Thunder whooped over the hills and the lightning came quicker now, only a few seconds between each burst of lightning. So, இப்ப பேய் பத்தி நினைக்கிறதுக்குள்ள நேரம் இல்ல. அவங்க தாத்தா வந்து இந்த மலையை பத்தி ஒரு கதை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருந்தாரு? மின்னல் வந்து தாக்குனால இருந்தனால ஒரு ஃபேமிலியே வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னதான் ஞாபகம் இருக்கு. அந்த பயம் வந்துச்சு. கடவுளே இவ்வளவு மின்னல் அடிக்குது, ஒரு மின்னல் இடிக்கணும்ல ஃபியூ செகண்ட்ஸ் கேப் இருக்கு, எனக்கு எதுவுமே அழகுல நல்லபடியா நான் வீடு போய் சேர்ந்துட்டோன்னே அவனுக்கு அதை தாண்டி வர எந்த எண்ணமே போல. அதை பத்தி யோசிச்சு மின்னல் தாக்கி இந்த இடம் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு வேண்டி. சரியா? Then there was a bigger flash than most, and for a second or two, the entire ruin was lit up. A streak of blue sizzled along the floor of the building at one end and out at the other. So, அப்போ வந்து ஒரு பெரிய ஃபிளாஷ் இருக்கிறதுல ஒரு பெரிய இடி நமக்கு அடிக்கிறது. திடீர்னு பார்த்தா பயங்கரமா சவுண்ட் கேட்குது. பெரிய இடி, பயங்கரமான மின்னல், பயங்கர ஃபிளாஷ், ஒரு ப்ளூ ஸ்ட்ரீக் ஆஃப் உள்ள வந்து போன மாதிரி அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மின்னல் அடிக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஓகே, உஷா was staring straight ahead. As the opposite wall was lit up, she saw, crouching in the disused fireplace, two small figures. They could only have been children. So, அவ வந்து அப்படி பயங்கரமான மின்னல் ஆப்போசிட்ல இருக்க வால், அவ அங்க போய் இன்னும் கொஞ்சம் ட்ரையா இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த வால் வந்து வெளிச்சமாகுது. அந்த வெளிச்சத்துல ரெண்டு ஃபிகரை பார்க்கறா. யாராருன்னு நினைக்கிறாங்க? சில்ட்ரனா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. Those figures looked up, staring back at Usha, and then everything was dark again. So, அந்த ரெண்டு இமேஜும் கோஸ்ட் வந்து பார்க்கும்போது இந்த ரெண்டும் உஷா திருப்பி பார்க்குது. திருப்பி அந்த லைட்னிங் வெளிச்சம் போனா திருப்பி எல்லாம் இருட் ஆயிடுச்சு. And your story ends. Okay, another section take question இருக்கா? இருக்கா? Okay, oh fine. Yeah. So, Usha's heart was in her mouth. She had seen, without a shadow of doubt, two ghostly creatures at the other side of the room, and she wasn't going to remain in that ruined building a minute longer. Okay, அவ்வளவுதான். அவ நெஞ்ச வெளியில வந்து சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பயங்கரமா பயந்துதான் இதுக்கு மேல நிமிஷம் கூட நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது. இந்த சைட் she ran out of a corner, ran towards the big gap in the wall through which she had entered. She was halfway across the open space when someone fell against her. Okay, அப்பா இந்த ஒரு இடத்தை விட்டு காலி பண்ணா போதும்பா, என்ன இருந்தா என்ன, பொருளும் ஓடி போகும்போது வழியில என்னமோ தடுக்குது, தடுமாறிடுறா, அது மேல மிதிச்சு தடுமாறிடுறா.
She stumbled, got up again, and bumped into something. அதான் பயத்துல ஓடுனா உளுந்து பிறகு எப்படி எடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏடிச்சுக்கிறா, திருப்பி எங்கேயோ உழுகுறா, எதையோ போய் முட்டுறா. She was frightened scream. Someone else screamed. And then there was a shout. A boy shout, and Usha instantly recognized the voice. So, இவ உளுந்த குரலை எந்திரிச்சு எங்கேயோ போய் இடிக்கிறா. பயத்துல கத்த, திருப்பி பயத்துல கத்த எல்லாம். அப்புறமா அவர் ஏஸ் பண்ணி ஒரு ஃபெமிலியர் வாய்ஸ் நமக்கு தெரிஞ்ச குரலா இருக்கு அப்படின்னு பார்த்தா, சுரேஷ், உஷா, பீம்யா, it's me, it's us, okay? They fell into each other's arms, so surprised and relieved that all they could do was stop, giggle, and repeat each other's names. Then Usha said, I thought you were ghosts. We thought you were a ghost, said Suresh. So, அந்த ரெண்டு பேரும் பேய் கிடையாது, யாரு? சுரேஷும் பீன்யாவும். அவங்க வந்து மழை வந்துச்சு தஞ்சம் எடுத்து அவங்க வந்து ஷெல்டர் எடுத்துட்டாங்க. ஓகே, வைக்கடா இவ போயிட்டாலே மேபி அவளை தேடிட்டு வந்துருக்கலாம், என்னன்னு தெரியல. இவ பார்த்தப்ப பேய கிடையாது, சுரேஷும் பீன்யாவும். இவ அவங்கள பார்த்து பேய் நினைக்க, அவங்க இவளை பார்த்து பேய் நினைக்க, எல்லாம் ஒரே பயங்கர தப்பாஸ். Come back under the roof, said Usha. They huddled together in the corner, chatting excitedly. When it grew dark, we came looking for you, said Benya. And then the storm broke. Shall we run back together? Asked Usha. I don't want to stay here any longer. We'll have to wait, said Benya. Okay, so இப்ப என்ன சொல்றாங்க, நீ வர இருட்டாயிடுச்சு, நீ வர காணமே, உங்களை தேடி இந்த தேடி நானும் சுரேஷ் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது கீழே ஓடி போயிடலாமான்னு உஷா கேட்கா. எப்பா இங்கெல்லாம் என்ன மெடிக்கல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு உஷா வந்து ஏற்கனவே பயனாலும் சொல்றேன். வீணே சொல்றா, இல்ல வெயிட் பண்ணணும். The path has fallen away at one place. It won't be safe to dark in all three. இவ்வளவு மழை வந்து இப்ப வந்து போறது சேஃப் கிடையாது, இங்கே நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வீணே சொல்றாங்க. Then we may have to wait till morning, said Suresh, and I'm feeling hungry. The wind and rain continued, and so did the thunder and lightning, but they were not right now. They gave each other the warmth and confidence. Even the ruins did not seem so forbidding. After an hour, the rain stopped, and although the wind continued to blow, it was now taking the clouds away so that the thunder would distant. Then the wind too moved on, and all was silent. Towards the dawn, the whistling thrush began to sing. Sweet broken notes flooded the rain-washed waves with music. Let's go, said Usha. Come on, said Suresh, I'm hungry. As it grew lighter, they saw that the plum tree stood upright again, although it had lost all its blossoms. They stood outside the ruins on the brow of the hill, watching the sky grow pink. A light breeze had sprung up. When they were some distance from the ruins, they started back and said, see something there behind the wall? It's like a hand waving. I can't see anything, said Suresh. It's just a top of the plum tree, said Beanie. They were on the path leading across the sandloop. Goodbye, goodbye, voices on the way. Who said goodbye? Asked Usha. Not I, said Suresh. Not I, said Beanie. I heard someone calling. It's only the wind. Usha looked back at the ruins. The sun had come up and was touching the top of the hills. Leaves of the plum tree shone. The thrush sat there singing. Come on, said Suresh, I'm hungry. Goodbye, goodbye, goodbye. Usha heard them calling. Oh, was it just the wind? Oh, fine. So, the story ends here. So, எல்லாம் பயந்து போய் பார்த்து அப்புறம் உஷா போலாம்னு சொல்றான். இன்னைக்கு வந்து நமக்கு ரைட் டைமுக்கு இங்கதான் இருக்கும். சுரேஷ் ஐயோ இந்த நைட் தான் போயிருக்குமா, ரொம்ப பசிக்கிட்டு அப்படின்னு somehow things the weather is settling down slowly. அப்புறம் காலையில விடிய காலை திருப்பி கரை வந்து பாட ஆரம்பிக்குது. அந்த செடி ட்ரீ பாதியா வளர்ந்து செடி ட்ரீ திருப்பி மேல வந்துச்சு. ஆனா என்ன பூவெல்லாம் பிடிச்சு எல்லாமே அப்புறமேட்டு கொட்டி கிளம்பலாம் அப்படின்னு சன்ரைஸ் எல்லாம் பதி கிளம்பலாம்னு சொல்லி ஒரு காய் சொல்றாங்க. இவங்களுக்கு உற்சாகம் வந்து எதை பின்னால இருந்து யாரும் பேசிட்டு மாதிரி கேட்குது. யாருமே அங்க ஆக்சுவலா சொல்லல. அவளுக்கு ஒரு யாரு யாரும் இருக்காங்க, இது ஒரு வேலை நமக்கு தெரியுதா அப்படின்னு அவங்க மட்டும் தெரியாது. This is where the story